Welcome to Max Academy. இந்த வீடியோல exercise number 3.3ல fourth problem பார்க்குறோம். The performance of a student in first term and second term is given. Draw a double bar graph choosing appropriate scale and answer the following. இங்க வந்து சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் உடைய மார்க், செகண்ட் டேர்ம் உடைய மார்க் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்ஸ், சயின்ஸ் and social science உடைய மார்க்ஸ் இருக்கு. First question, in which subject has the child improved his performance the most? எந்த சப்ஜெக்ட்ல performance ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது first question. In which subject is the improvement the least? எதுல வந்து least improvement இருக்கு அப்படிங்கிறது second. Has the performance gone down in any subject? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல டவுன் ஆயிருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிராஃப் போடலாம். இங்கே கிராஃப் போட்டிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸை வந்து சப்ஜெக்டாக எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸ் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் மார்க்காக எடுத்திருக்கேன். இங்கே மேக்ஸிமம் மார்க் 100 அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே வந்து 10 ஸ்கேல் வந்து 10 எடுத்திருக்கேன். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 அப் டு 100 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்கேல் எப்படின்னா இங்கே எழுதணும் 1 யூனிட் ஈக்குவல் டு 10 மார்க்ஸ். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது அப்படி தான் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மார்க் பண்ணுறேன். இங்கிலீஷ் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் 67 ஒவ்வொரு லைனும் என்னென்னா ஒவ்வொரு மார்க்கு 60, 61, 62, 63, 64, 65, 66, 67. அதனால் இங்கே 67ல் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் 70 மார்க்ஸ், சேம் சப்ஜெக்ட் ஆனால் செகண்ட் டேர்மு இங்கே 70ல் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே இங்கிலீஷ் மார்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் ஒன் வந்து செகண்ட் டேர்ம். இந்த ஷேட் பண்ணது எல்லாமே செகண்ட் டேர்ம் மார்க்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி சப்ஜெக்டில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் 72 எடுத்திருக்காங்க. 70, 71, 72. செகண்ட் டேர்ம் வந்து 65ல் மார்க் பண்ணியிருக்கேன். 60க்கும் 70க்கும் மிடில் ஒரு டார்க் லைன் இருக்கும், அதான் 65. அது வந்து ஹிந்தி 2. இங்கே பாருங்கள், ஹிந்தி ஃபர்ஸ்ட் டேர்மில் நல்லா பண்ணியிருக்காங்க, செகண்ட் டேர்மில் கம்மியான மார்க் இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3. ஆனால் இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. தேர்ட் ஒன் வந்து மேக்ஸ் மார்க்கு 88 மார்க் பண்ணியிருக்கேன், 95 மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோடைய செகண்ட் டேர்ம் நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மார்க்ஸ் ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்கன்னா 7 மார்க்ஸ் ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் வந்து 81லையும் 85லையும் மார்க் பண்ணியிருக்கோம். செகண்ட் டேர்மை ஷேட் பண்ணியிருக்கேன், இதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கு. இதில் 4 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோஷியல் சயின்ஸில் 73, 75. ஸோ இதில் வந்து 2 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின், இன் விச் சப்ஜெக்ட் ஹேஸ் தி சைல்ட் இம்ப்ரூவ்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் தி மோஸ்ட் எதுனா மேக்ஸில் தான் ஜாஸ்தியாக டிஃப்ரென்ஸ் இருந்தது. இந்த கிராஃபில் 7 டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதனால he has most improved in subject maths. Next, in dash subject is the improvement as least பார்த்தோம். 2 marks least. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஆனால் வந்து 2 மார்க்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னா social science. So in social science subject is the improved the least. தேர்ட் ஒன் வந்து எந்த சப்ஜெக்ட்ல வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நம்ம பார்த்தோம் ஹிந்தியில் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்னலோட செகண்ட் இன்டர்னல்ல டவுன் ஆயிருக்குது. ஸோ ஹிந்தி சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா கொஷின் வந்து ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இருக்கு, அது வந்து ஹிந்தி சப்ஜெக்ட். His performance has gone down. Next problem, fifth one, consider this data collected from a survey of a colony. இங்கே வந்து ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட், பேஸ்கெட்பால், ஸ்விம்மிங், ஹாக்கி, அத்லெட். இப்போ வந்து வாட்சிங் எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்ம பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து சார்ட் போடணும், டபுள் பார் சார்ட்டு.
அதுலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு சொல்லணும். விச் ஸ்போர்ட் இஸ் தி மோஸ்ட் பாப்புலரானது எது அப்படின்னு சொல்லணும். விச் மோர் பெர்ஃபார்ம்ட் வாட்சிங் ஆர் பார்ட்டிசிபேட்டிங், எது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, வாட்ச் பண்ணுறதா பார்ட்டிசிபேட் பண்ணுறதா அப்படிங்கிறது தேர்ட் கொஷின். இதுக்கு ஸ்கேல் எப்படி எடுத்திருக்கேன்னா 100ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் இருக்கிறது ஃபுல்லாக 1240, 470, 510, 430, 220 அப்படின்னு இருக்கு, 250 அப்படின்னு இருக்கிறதுனால நான் ஸ்கேல் 100ன்னு எடுத்திருக்கேன். 100, 200, 300, 400, 500, 600 அப் டு நான் 1300 வரை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கிரிக்கெட் வாட்ச் பண்ணுறவங்க வந்து 1240, இது 1250க்கு கீழே இருக்கும். ஸோ 1240ல் மார்க் பண்ணியிருக்கேன். இது வாட்சிங் ஃபார் கிரிக்கெட். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட்டிங் வந்து 620 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த சைடு வந்து வாட்சிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே போட்டிருக்கேன் ஒய் ஆக்சிஸில். நெக்ஸ்ட் வாட்சிங் வந்து 470, பார்ட்டிசிபேட்டிங் வந்து 230 பேஸ்கெட் பாலுக்கு. ஸ்விம்மிங்க்கு 510ல் மார்க் பண்ணியிருக்கேன். 510ல் மார்க் பண்ணி அது வாட்சிங்கு. பார்ட்டிசிபேட்டிங் வந்து 320. தென் வாட்சிங் வந்து 430 ஹாக்கி. பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து 250. அத்லெட்டிக் வந்து 250 வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. 105 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இந்த கிராஃப் வச்சு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், எல்லாரும் வாட்ச் பண்ணவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க கம்மியாக இருக்காங்க. ஸோ திஸ் பார் கிராஃப் represented the number of person who are watching and participating in their favorite sports. Favorite sports வந்து பார்த்துட்டு இருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் வந்து இஸ் மோஸ்ட் பாப்புலரானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் பாப்புலர் வந்து எது ஜாஸ்தியாக இருக்குது பார்க்குறதும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் அப்படின்னா கிரிக்கெட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து கிரிக்கெட். தேர்ட் ஒன் வந்து மோர் எதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோஸ்டாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணுறதையா பார்ட்டிசிபேட் பண்ணுறதையா, எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே எல்லாத்துலேயும் வாட்சிங்கில் தான் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆன்சர் வந்து வாட்சிங். அதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறதோட வாட்ச் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுதான் விரும்புகிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் சம் சிட்டிஸ்க்கு அகமதாபாத், அம்ரிஸ்டர், பெங்களூர், சென்னை, டெல்லி, ஜெய்ப்பூர், ஜம்மு அண்ட் மும்பை எல்லா சிட்டியோடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் பார் கிராஃபில் போட்டுக்கிறோம். டபுள் பார் கிராஃப். ஸோ ஸ்கேல் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒரு யூனிட்டை வந்து 5 டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்திருக்கேன். 5, 10, 15, 20, 25. ஒரு சைடு வந்து டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர், அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஆப்ஜெக்ட் வந்து சிட்டி. இங்கே மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் மார்க் பண்ணியிருக்கிறேன். 38, 29, 37, 26 அண்ட் 28, 21 ஃபார் பெங்களூர். சென்னையில் வந்து 26, 27. டெல்லியில் 38 and 28. ஜெய்ப்பூரில் வந்து 39, 29. ஜம்முவில் வந்து 41, 26. மும்பையில் வந்து 32 and 27 மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, விச் சிட்டி ஹேஸ் தி லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் இன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர்? எந்த சிட்டியில் வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஜம்மு. இங்கே வந்து நான் டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன். அகமதாபாத்தில் வந்து மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 9, இங்கே வந்து 11, பெங்களூரில் 7, தென் 9, இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 10, ஜெய்ப்பூரில் 10, ஜம்முவில் வந்து 15 அண்ட் மும்பையில் வந்து 5. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷினில் என்னென்னா லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 15. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்முவில் இருக்குது. ஸோ ஜம்மு has the largest difference in temperature. Maximum வந்து 41,
minimum temperature வந்து 26. So difference is 41 minus 26 degree Celsius. It is equal to 15 degree Celsius. Next வந்து second question, which is the hottest city and which is the coldest city? இங்க இருக்கிறதுலே ஜாஸ்தியா ஷேட் பண்ணாம எது இருக்குன்னு பாருங்க. ஷேட் பண்ணாததுல ஜாஸ்தியா இருக்குது 41, அது ஜம்முல இருக்கு. ஷேட் பண்ணதுல எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்க, 29 இருக்கு. அது வந்து சரி, கோல்டஸ்ட் சிட்டி அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியானது பார்க்கணும். கம்மியானது பெங்களூர்ல. ஹாட்டஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே ஜாஸ்தியானது பார்க்கணும். கோல்டஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியானது பார்க்கணும். ஸோ ஹாட்டஸ்ட் வந்து ஜம்முல, கோல்டஸ்ட் வந்து பெங்களூர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஜம்மு. கோல்டஸ்ட் சிட்டி வந்து பெங்களூர். நெக்ஸ்ட் வந்து next question, name 2 cities where maximum temperature of one was less than the minimum temperature of other. ரெண்டு சிட்டியோடைய மினிமம் டெம்பரேச்சர் வந்து ஒரு சிட்டில அதை விட கம்மியா ஒரு சிட்டில இருக்கு. இங்க பாருங்க, இங்க 29 இருக்கு ஜெய்ப்பூர்ல. அகமதாபாத்ல 29 இருக்கு. இதை விட இந்த ஃபிகர் பார்த்தா நம்மளுக்கு தெரியும், இது ஷேட் பண்ணதே ஜாஸ்தியா இருக்குது. இதுல ஷேட் பண்ணாததை விட, ஷேட் பண்ணாதது மேக்ஸிமம் டெம்பரேச்சர். பெங்களூர்ல இந்த ரெண்டு சிட்டியோட மினிமம் டெம்பரேச்சரோட இங்க மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. ஸோ எந்த சிட்டில மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல. இட் இஸ் 28 degree Celsius. 28 degree Celsius. So minimum temperature of two cities whose minimum temperature is higher than the maximum temperature of Bangalore or Ahmedabad and ஜெய்ப்பூர். இங்க எவ்வளவு இருக்குது, மினிமமே 29 டிகிரி இருக்கு. ஆனா இங்க வந்து மேக்ஸிமம் 28 டிகிரி இருக்கு. Fourth one, name the city which has the least temperature between its minimum and maximum temperature. minimum temperatureக்கும் maximum temperatureக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்க சிட்டி எதுனா மும்பை. மும்பைல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 32 டிகிரி செல்சியஸ், மினிமம் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 5 டிகிரி செல்சியஸ். இங்க வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதுல எது கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த 5ங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ இங்க வந்து மும்பை சிட்டில தான் நம்மளுக்கு லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.